ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த 9 மாதங்களை கடந்து தேவனோட கிருபையினால் இந்த 10வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்தை நம்ம துவங்குறதுக்கு முன்பாக தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட நம்ம இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்லும்போது இந்த மாதம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாவது அவரோட சமூகத்தில் அமர்ந்துட்டு இந்த நாளை துவக்கி பாருங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். ஆமாங்க, தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக தெரியலாம். ஒரு வேளை நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ, வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒருவேளை சத்ரு ரொம்ப தீவிரமாக தூங்காமல் கொள்ளாமல் நம்மளை எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும், நம்மளை போட்டு தள்ளிடணும்னு பிளான் போடலாம். ஆனால் சத்ருவோட பிளானை கேன்சல் பண்ணுறதுக்காக தேவன் சிலரோட தூக்கத்தை இந்த மாதத்தில் கெடுத்து நம்மளை அழிக்கணும்னு நினச்சவங்க கையாலேயே நம்மளை அலங்கரிக்கும்படியாக செய்ய போகிறாரு. வேதத்தில் பார்த்திங்கன்னா எஸ்தர் 6:4 ஆமான் வந்துட்டு மொர்தெகாயை எப்படியாவது தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். ஆனால் மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் மனசில் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே எஸ்தர் 6:1 தேவன் ராஜாவோட தூக்கத்தை கெடுத்துட்டாரு. எஸ்தர் 6:11 பார்த்தீங்கன்னா எந்த மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு பிளான் பண்ணானோ அதே ஆமானை வைத்தே தேவன் மொர்தெகாயை அலங்கரிக்க பண்ணினார். எஸ்தர் 7:10 பார்த்தீங்கன்னா எந்த தூக்கில் ஆமான் மொர்தெகாயை போடணும்னு நினச்சாரோ ஆயத்தப்படுத்தினாரோ அதே தூக்கில் ஆமானை போட்டாங்க. இதே மாத்தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக நிறைய பேர் என்னென்னமோ பிளான் போடலாம். தூங்காமல் கொள்ளாமல் ரூம் போட்டு கூட விதவிதமாக பிளான் எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் தேவன் அந்த பிளானை எல்லாம் கேன்சல் பண்ணி நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு சிலரோட தூக்கத்தை கெடுக்கிறாரு. ஒரு சிலரை நம்மளுக்காக ஜெபிக்க வைக்கிறாரு. ஒரு சிலரை நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி வைக்கிறாரு. எப்படி அந்த ராஜா மூலமாக ஆமானோட பிளானை கேன்சல் பண்ணி ஆமான் மூலமாக மொர்தெகாயை அலங்கரிக்க வைத்தது மட்டும் இல்லாமல் மொர்தெகாவை போடணும்னு வைத்த தூக்கில் ஆமானை போட்டாங்களோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளை அழிக்கணும், நம்மளை அவமானப்படுத்தணும்னு சத்ரு போடுற எல்லா திட்டங்களையும் தேவன் கேன்சல் பண்ணி நம்மளை யாரை வச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னோ அவர்களை வைத்தே தேவன் நம்மளை அலங்கரிக்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவமானப்பட்டு போவாங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அதனால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பார்த்து சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க. இதே மாதிரி தான் யோசேப்போட வாழ்க்கையிலையும் யோசேப்பை கொல்லணும்னு நினச்சாங்க. குழியில் தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க. ஆனால் தேவன் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அவனை அழிக்கணும்னு நினச்சவங்களை யோசேப்பை பணிந்து கொள்ளும்படியாக வைத்தார். அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் அதிலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்தி வைப்பாரே தவிர ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகும்படி விட்டுறவே மாட்டார். உங்களுக்காக அவரோட இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். அவ்வளோ லேஸில் உங்களை விட்டுருவாராங்க. அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. போல்டாக நீங்கள் தேவனோட பிரசன்னத்தில் அமருங்க. நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், கடன் தொல்லையாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான மனுஷங்கிட்ட இருந்து ஏற்படுற கொடுமையாக இருந்தாலும் தேவன் உங்களை விடுவித்து காப்பாற்றி உங்களை உயர்த்தி வைப்பார்.
உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்கள் கரத்தினாலேயே உங்களை அலங்கரிக்க வைப்பார். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அதனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தை கூட ராஜா நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ராஜா. எங்களோட தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. எந்த ஒரு வீண் செலவுகளோ வியாதிகளோ கஷ்டங்களோ வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்க, வாஞ்சையாக இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உங்களோட சமூகத்தில் அமரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்துக்கு என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ராஜா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே தகப்பனே. இசப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக விடவே மாட்டீங்க ராஜா. இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே இசப்பா, எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி தகப்பனே. சத்ருவின் திட்டங்களை நீர் கேன்சல் பண்ணுகிறதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, அழிக்க நினைக்கிறவங்க கரத்தின் மூலமாகவே எங்களை நீர் அலங்கரிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, எங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைத்தவங்க கண்கள் முன்பாகவே நீர் எங்களை உயர்த்தி வைக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்கன்றதை மற்றவங்க பார்க்கும்படியான ஆச்சரியமான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் நீர் இந்த மாதத்தில் செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த மாதத்திலும் கூட ராஜா, மீதியான வேலையை மீதியான நாட்களை நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இசப்பா, நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின் படி நடத்துங்க. இசப்பா, என்னென்ன நோக்கத்துக்காக யார் யார் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரோட விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து ஆண்டவரே, இந்த மாதத்தில் உமக்கென்று சாட்சிகளாய் நிற்கும்படியாக கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அப்படியே சித்தத்தின்படி நடத்துங்க. நீ சீக்கிரம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக இந்த மாதத்தில் தேவன் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார். அப்படி அற்புதமான காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்யும் போது அதை நீங்கள் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் சாட்சி பலரோட வாழ்க்கையை புரட்டி போடும். இவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த இயேசுவுக்கு என்னோட காரியத்தையும் என்னோட வேதனையும் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதனால் உங்கள் சாட்சிகளை மற்றவங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருங்க. நீங்கள் போகிற ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், உங்கள் தெருவில் உள்ளவங்க, உங்களோட நெய்பர்ஸ்னு எல்லார்கிட்டேயும் பார்க்குற எல்லார்கிட்டேயும் உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ததை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக இருங்க. அப்படி உங்களோட சாட்சிகளை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ வீடியோவாவோ மெசேஜாவோ நீங்கள் உங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் அதை இந்த சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். Praise Lord. I hope you all are happy in our Christ. By the grace of our God, we are entering into a new month. While entering into this new month, at least spend 30 minutes in our God's presence, worship Him, give thanks to Him, and enter into this new month with a grateful heart so that this month will be a blessing to you. Now come, let's see what promise our God has given us for this month. The promise was given by our God for this month is Joel chapter 2 verse 26. My people will never be put to shame. Amen. Our Lord will never allow His children to be put to shame. It doesn't matter how hard the Satan tries to spoil our name, or doesn't matter how hard he tries to kill us.
It doesn't matter how hard he tries to defame you, our God is canceling all of his plans. And he is disturbing some people's sleep, and he is using them to cancel all the plans of the Satan. And he is sending some people to help us. He's turning the tables around. He's changing all our situations. He will make the people who is trying to destroy us to honor us. In Bible, Esther chapter 6 verse 4, Haman was planning to talk to the king about to hang Mordecai on the gallows that he prepared for him. But even before he planned, the God has disturbed the king's sleep in Esther chapter 6 verse 1. And in Esther chapter 6 verse 11, the king made Haman to honor Mordecai. And in Esther chapter 7 verse 10, they hanged Haman in the gallows that he has prepared for Mordecai. So this is what will happen if Satan tries to destroy us. He will be destroyed instead. So don't worry about any situation that you are facing. No matter how hard the Satan tries, or no matter how many plans he has, our God will cancel everything, and he will disturb some people's sleep to protect you, and he will make the people who are against you to honor you. So don't worry about any situation that you are facing, because you are very special to God. He will never let go of you. He will always protect you, and he will never let you to be ashamed. So don't be afraid, be strong, be happy, or God will honor you using the hand of your enemies this month. So get ready to celebrate and get ready to share your testimonies. God bless you all. Have a blessed month. Amen.